புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி காவல்துறையில் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி காலாப்பட்டில் தொடங்கி கண்ணியக்கோயில் பகுதி வரை ரோட் ஷோ நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ரோட் ஷோவை தொடர்ந்து உப்பளத்தில் தவேக தலைவர் விஜய் உரையாற்றவும் திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. டிசம்பர் 5ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை விஜய் ரோட் ஷோ மேற்கொள்ள அனுமதி கோரி தவேக தரப்பிலிருந்து கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தவேக தலைவர் விஜய் ரோட் ஷோவிற்கு அனுமதி கேட்டு புதுச்சேரி காவல்துறையில் மனுவானது அளிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி காலாப்பட்டில் தொடங்கி கண்ணியக்கோவில் பகுதி வரை ரோட் ஷோ நடத்த விஜய் திட்டமிட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்கிட கேட்கலாம். சண்முக சுந்தரம், வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் ரோட் ஷோ நடத்திய போது கரூரில் அசம்பாவிதம் நடைபெற்ற பின்பு பல்வேறு கட்டங்களில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் அவர் கடந்த வாரம் காஞ்சிபுரையில் மக்கள் கூட்டம், அதாவது உள்ளிருப்பு மக்கள் கூட்டம் மட்டுமே நடத்தினார். ஆனால் புதுச்சேரியில் தற்போது மீண்டும் ரோட் ஷோ நடத்துவதற்காக புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த மனுவில் புதுச்சேரி, அதாவது விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் சாலை மார்க்கமாக காலாப்பட்டில் தொடங்கி அஜிந்தா சிக்னல், உப்பளம், வாட்டர் டேங்க், மரப்பாலம், அரியங்குப்பம், தவளக்குப்பம், கிருமாம்பாக்கம், கன்னிக்கோயில் வழியாக மக்களை சந்திக்க உள்ளார் என்றும், இந்த சந்திப்பதற்கு கீழ்பட்ட இடங்களில் உரையாற்ற உள்ளார் என்றும், ஆகையால் இதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தற்போது மனு அளித்துள்ளனர். குறிப்பாக 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் 6 மணி வரை அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதி கேட்டுள்ளனர். மேலும் உரையாற்றும் இடமும் குறிப்பிட்டுள்ளனர். உப்பளம் பகுதியில் உள்ள சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் பகுதியில் ஒரு இடத்தில் உரையாற்றுவதற்கும் அவர்கள் அனுமதி கேட்டுள்ளனர். தற்போது இந்த மனு ஆனது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவுக்கு அனுமதி அளிக்கப்படுமா என்ன தெரியவில்லை. காவல்துறை சார்பில் அதற்கான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு தகவல் தெரிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே பல்வேறு இடங்களில் ரோட் ஷோ நடைபெற்று வந்த நிலையில் அதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. ஆனால் புதுச்சேரியில் இது குறித்து தற்போது மனு அளித்துள்ளனர். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த மனுவானது பரிசீலிக்கப்பட்டு அது என்ன முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.